நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சோதரிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம். இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. இந்த நாள் வரை எங்களை நடத்தி வந்த கிருபைகளுக்காக, இரக்கத்திற்காக, அன்புக்காக, தயவுக்காக உமக்கு சோதரம் ஆண்டவரை. இயேசப்பா, அந்த 2026 ஆண்டில் ஆண்டவரை உங்களுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் ஆண்டவரை, உங்களுடைய வார்த்தை வசனம் மூலம் நீங்கள் பேசும்படியாய் கூட செபிக்கிறோமப்பா. அடியாளை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உங்கள் நாமும் உங்களுடைய சித்தம் உங்களுடைய திட்டம் மாத்திரம் நிறைவேறட்டும். எல்லா துதி கன மகிமையெல்லாம் நமக்கு ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாக இந்த ஜாஸ்வா டிவியின் மூலமாக இந்த 2026 ஆண்டிலையும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளை கிருபையாக வழிநடத்தி வந்திருக்கிறார். 25ஆம் ஆண்டை முடித்து 2026 ஆண்டை காண வைத்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளை நடத்தி வருகிறார். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. உங்களை பார்ப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் விசுவாசத்தோடு விசுவாசிக்கிறேன். நீங்கள் இந்த நம்பிக்கை நேர நிகழ்ச்சியை ஜாஸ்வாட்டிலாம் பார்க்குறீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் இப்போது இருப்பதை காட்டிலும் இன்னும் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஒரு சிறு பாடலை பாடுகிறேன். கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, என்னை பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, என்னை பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். கட்டுகளை நீக்கியதும் உங்க கிருபை, என் காயங்களை ஆற்றியதும் உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியதும் உங்க கிருபை, என் காயங்களை ஆற்றியதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். ஹல்லேலூயா. நீதிமானை மாற்றியதும் அவரோட கிருபை, நித்தியத்தில் சேர்க்கிறதும் அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. கட்டுகளை நீக்கியதும் பெயர் சொல்லி அழைத்ததும் அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த 2026 ஆண்டிலும் கூட ஆண்டவர் நம்மளை கிருபையால் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம் ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவர் இஸ்ரவேலை உருவாக்கினவர். அவர் சொல்லுகிறார்,
பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த வருடத்திலும் கூட நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பயத்தோடு திகைப்போடு கலக்கத்தோடு கூட இந்த வருடத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன். ஹல்லேலூயா. உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. ஒருவேளை அவருடைய அன்பை ருசித்து அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அவர் மீட்டுக் கொள்கிறார். ஒருவேளை நம்மளை உலக பிரகாரமான தகப்பன் தாயோ தகப்பனோ நம்மளை பார்த்து சொல்லாரா, இதை குறித்து நீ கலங்காத பயப்படாதன்னு சொல்லி நம்மளை தேட்டலாம். ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொல்லி. பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன். ஹல்லேலூயா. அவர் உள்ளங்கையில் நம்மளை வரைந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் இந்த வசனம், யாக்கோபை உன்னை சிருஷ்டித்தவர், அவர் தாயின் கருவில் அவரை சிருஷ்டித்தார், ஆனால் அதிலே உருவாக்கினார். இஸ்ரவேலா யாக்கோபை உருவாக்கினார். அதனால நீ பயப்படாத, உன்னை நான் என்ன செஞ்சுட்டேன், மீட்டு கொண்டேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அவர் நம்மளை வலது கரத்தினாலே தாங்கி வழிநடத்தி சகாயம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நாம் அவருடைய சமூகத்திலே ஒருவேளை எந்த ஒரு காரியத்தை குறித்தும் கலங்காதபடி திகைக்காதபடிக்கு ஆண்டவருடைய பாதத்திலே நாம் காத்திருப்போமானால் அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னுடையவள் என்று சொல்லி. அல்லேலூயா. இங்கே அதே போல தான் நாம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதிலே 12வது வசனம், அங்கே யாக்கோபு ஒரு சொப்பனத்தை காண்கிறார். அங்கே ஒரு தேவ தூதர்கள் ஏணியிலே ஏறுகிறதும் இறங்குகிறதுமாக என்று சொல்லி அந்த சொப்பனத்தை காண்கிறார். ஒருவேளை எல்லாராலும் ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை, எல்லாராலும் ஒரு துரத்தி விடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எதுவுமே இல்லை. அவருடைய கையில் ஒரு கல்லை வைத்து கொண்டு தலையிலே படுத்து கொண்டு என்ன செய்கிறார், நித்திரை செய்யும் பொழுது அவருக்கு அங்கு ஒரு சொப்பனம் காண்கிறது. அந்த சொப்பனத்திலே தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாக காண்கிறார். உடனே பார்த்து அங்கே கர்த்தர் நின்று சொல்லுகிறார், உன் தகப்பனாய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த இடத்திலே பார்ப்பீங்களானால் எந்த வித சூழ்நிலையிலும் அது என்ன செய்யாது, நடக்காத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா கர்த்தர் அந்த இடத்துல சொல்லுகிறார், உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை நான் என்ன செய்வேன், தருவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஒருவேளை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பயத்தோடு இருந்திருக்கலாம், ஒரு தனிமைப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் அந்த இடத்துல படுத்திருந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் அவரோடு கூட பேசுகிறார், நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உன்னையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அதான் மீட்டு கொள்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மீட்டெடுக்கிற தேவன். ஒருவேளை நம்முடைய பாவங்கள் சாபங்களை எல்லாவற்றையும் அன்று கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி நமக்காக தன்னையே ஜீவபலியாக ஒப்புக்கொடு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த தேவன் இன்றும் அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். பாவ சாபங்களை நீக்கி நம்மளை மீட்டெடுத்து நம்மளை இவ்வளவாக கிருபையாக வழிநடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. அதை நாம் விசுவாசிக்கிறோமா? ஒருவேளை அவர் நினைத்திருக்கலாம் இந்த இடம் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஆனாலும் அந்த இடத்துல ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் சொல்லி, நான் உன் சந்ததிக்கே இந்த தேசத்தை தருவேன்னு சொல்லுதாரு. அதுக்கு அடுத்த வசனம் ஆதியாகமம் 28:14, உன் சந்ததி பூமியின் தூளை போலிருக்கும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. நீ தெற்கே போனாலும் அங்கே உனக்கு உன் சந்ததியை தருவேன் என்று சொல்லி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு எல்லாவற்றிலும் நீ பரம்புவாய், பூமியின் எல்லைகளுக்குள்ள பூமியின் வம்சங்களுக்குள்ளாக நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொல்லி. ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை பார்த்தீங்களா? ஒருவேளை தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கலாம், ஒரு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பயத்தோடு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் சந்ததி பூமியின் வம்சங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஒருவேளை இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் நம் சந்ததியை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. அதான் சொல்லுகிறார். அதுக்கு அடுத்து 15வது வசனம், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து
இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுகிற தேவன் அல்ல என்று சொல்லி. ஹல்லேலூயா. நான் நீ போ, நான் உன் கூட இருப்பேன், நீ எந்த இடத்துக்கெல்லாம் போறியோ அங்கே நான் உன்னை காத்து வழிநடத்துவேன். ஆனால் இந்த தேசத்துக்கு நான் உன்னை என்ன செய்வேன், திரும்பி வர பண்ணுவேன், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல என்று சொல்லி ஆண்டவர் கர்த்தர் சொப்பனத்தின் மூலமாக யாக்கோபோடு கூட பேசினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு கூட அப்பொழுது யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். ஹல்லேலூயா. அறிய வைக்கிறவர், அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் யாக்கோபை. ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு பார்த்துக்க நாம் ஆண்டவரை அறியாதிருக்கலாம், ஒருவேளை அந்த ஆண்டவரை பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை அவர் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார், அவர் அறிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் யார் என்று சொல்லி அவர் அறிகிறவராய் இருக்கிறார். உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் என்னவென்று சொல்லி அவருக்கு தெரியும். ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டும், அவருடைய சமூகத்தில் அறிக்கை பண்ண வேண்டும். ஆண்டவரை, என்னுடைய வாழ்க்கையில் நீர் வாரும் என்று சொல்லி அவரை நாம் அழைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை பாவ கட்டுனால, ஒருவேளை சாப கட்டுனால நீங்கள் என்ன செய்தீங்க, கஷ்டப்படுதீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் இன்றைக்கு கண்ணீரை ஊற்றிவிடுங்க. கட்டுக்களை உடைக்கிறது அவருடைய கிருபை. நம் பாவ சாபங்களை நீக்குவதற்காகவே தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தாரே, நம்மளை இவ்வளவாய் வழிநடத்தி வந்தாரே, அவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். அவருக்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் காத்திருப்போம். ஆனால் தனித்து விடப்பட்ட ஒரு சூழலால் இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவருடைய பாதம் என் தஞ்சம் என்று சொல்லி நாம் அவருடைய பாதத்திலே பிடித்து கொள்வோமானால் அவர் நிச்சயமாகவே நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் பயப்படாதே என்று சொல்லி நம்மளை அழைத்து அறிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மளை பெயர் சொல்லி அழைத்து வைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நாமும் இன்றைக்கு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த யாக்கோபை ஆண்டவர் எப்படி காப்பாற்றினார்? அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து அப்படின்னு சொல்லி ஒருவேளை இந்த வருடத்தின் முதல் நாட்களில் நாம் காண வைத்திருக்கிறோம். ஒருவேளை இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் எப்படி நடத்த போகிறார் அப்படின்னா, நம்மளை காப்பாற்றி உண்ண ஆகாரம் உடுக்க வஸ்திரம் இருக்க இடம் எல்லாவற்றையும் ஆண்டவர் தந்து நம்மளை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் நமக்கு சமாதானத்தை கொடுத்து நம்மளுக்கு என்ன செய்கிறாராம், நம்மளை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை சமாதானம் இல்லாமல் நீங்கள் கலக்கத்தோடு இருக்கலாம், ஆனால் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த இடத்துல நாம் பார்த்தோமானால் அன்று ஒன்றை ஒன்று அவர் செய்தது, அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுகிற தேவன் அல்ல என்று சொல்லி யாக்கோபு விசுவாசித்தபடினாலே அவருடைய சந்ததி என்ன செஞ்சது, ஆசீர்வதிக்கப்பட்டது. அவர் மீட்டு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவென்று சொல்லி. அதுக்கு அடுத்த வசனம், நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்பேரில் பற்றாது. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம எந்த ஒரு சூழ்நிலையில் நடந்தாலும் ஆண்டவருடைய கரம் நம்ம கூட இருக்கும். ஆண்டவருடைய கரம் நம்ம கூட இருந்து எந்த விதத்திலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அவர் நம்ம கூடவே இருக்கிறார். நம்ம தான் அநேக நேரம் ஆண்டவர் என்னை விட்டு போயிட்டாரோ என்று சொல்லி, என் ஜெபம் கேட்கப்படவில்லை என்று சொல்லி கூட நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வாழ்க்கையிலே முறுமுறுக்கிறோம். ஆண்டவருக்கு விரோதமாக அநேக வார்த்தைகளை என்ன செய்கிறோம், சொல்லுகிறோம். ஆனால் இங்கே சொல்லியிருக்க, நான் உன் கூடவே இருக்கிறேன், எப்பொழுதெல்லாம் நீ தண்ணீரை கடக்கும் போதும் அக்கினியில் நடக்கும் போதும் நான் உன் கூடவே இருக்கேன், அது ஒன்று உன்னை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நீ என்னுடையவள், நான் உன்னை மீட்டெடுத்து வைத்திருக்கிறேன், நான் உன்னை பெயர் சொல்ல அழைத்து வைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை தர விரும்புகிறார். எப்படி, நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொல்லி, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். ஒருவேளை பார்த்தீங்கன்னா ஈசாக்கு அவருக்கு பெயர் வைத்திருக்கலாம்,
யாக்கோபு என்று சொல்லி கூட தகப்பன் பேர் வைத்திருக்கலாம். ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா இதில் இந்த வசனங்களில் எல்லாம் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் நடந்தது. ஒருவேளை அவருடைய சொந்த தகப்பன் இந்த பேரை வைத்திருக்கலாம், ஆனால் உருவாக்கி வைத்த தேவன் அவர் பெரியவர். ஹல்லேலூயா. எப்படியெல்லாம் தனிமைப்படுத்தப்பட்டு எப்படியெல்லாம் கடந்து வந்தாரோ அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் அவரை உருவாக்கி வைத்து அந்த சந்ததி ஆசீர்வதிக்கும்படியாகவே கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை அவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அநேக பாடுகள், அநேக விதமான சோதனைகள், வேதனைகள் பட்டார். ஆனாலும் ஆண்டவருடைய கிருபை அவர்களை தாங்கினது. அதான் யாக்கோபு எண்ணப்படாமல் இனி உனக்கு பேர் இஸ்ரவேல் எண்ணப்படும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஒருவேளை அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் நாம் ஒன்றே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்த வேண்டும். அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி சொல்ல வேண்டும் ஒவ்வொரு நாளும். ஒருவேளை எத்தனையோ ஆபத்துகள் நிறைந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் அவர் நம்மளை நடத்துகிறவர், நம்மளை காப்பாற்றுகிறவர். நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் கரம் பிடித்து வழிநடத்துகிறார் அல்லவா. ஒருவேளை இன்றைக்கு நாமளும் ஆண்டவருடைய சமூகத்தில் இயேசுவே நீர் என்னை நடத்தும் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போமா? அவர் என்னை நடத்துகிறார் என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு காத்திருப்போமா? அதே போல் அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 9வது வசனம், ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கைப்படுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். ஹல்லேலூயா. இந்த பவுலுடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சுவிசேஷகர். அநேகர் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். அங்கே பார்த்தீங்கன்னா யுஸ்தி என்ற ஒரு பேருடைய ஒரு ஜெப ஆலயத்திற்கு அடுத்துள்ள அந்த வீட்டிற்கு என்ன செய்தார், அங்கே போகிறாரு. அங்கே போன உடனே எல்லாரும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானா, ஆனால் அந்த இடத்துல கொரிந்தியர் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றாங்க. ஆனால் அதை பார்த்துறா, நீ பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராத, நான் உன் கூட இருக்கிற, ஒருவனும் உன்னை தீங்கு செய்யும்படி உன்மேல் கை போடுவதில்லை என்று சொல்லி இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்களை வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த அதிகாரங்கள் எல்லாம், இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தினாலே யாக்கோபை கர்த்தர் தெரிந்தெடுத்து அவரை உயர்த்தி அவன் வம்சங்கள் எல்லாம் அவருடைய சந்ததி எல்லாம் ஆசீர்வதித்தார். அதே போல் இந்த பவுலை கர்த்தர் தமக்கென்று தெரிந்தெடுத்து தன்னுடைய பெயரை அவருக்கு வைத்து பவுலாய் மாற்றி அவரை ஒவ்வொரு நாளும் சுவிசேஷகராய் ஆண்டவருக்கென்று தன் ஆத்துமாக்களை சந்திக்கக்கூடிய ஒரு கிருபையை கொடுத்தார். அநேக ஆத்துமாக்களுக்கும் அநேக சுவிசேஷர்களாய் அநேகரை சபைக்குள்ளாக வழிநடத்தி வந்த இந்த பவுலையாவை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஒருவேளை இன்றைக்கு கூட ஆனாலும் இவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக சபைகளை அவர் நிறுவினார். ஹல்லேலூயா. அதே சொல்லுறார், பயப்படாதே, நீ மௌனமாயிராதே. ஒருவேளை நீ மௌனமாயிருந்தால் அநேக ஜனங்கள் இந்த இடத்துல நான் உனக்கென்று வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. எந்த விதத்திலும் எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு அவர் நமக்கு வாக்குறுத்த தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபை போல ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் என்னை காத்து என்னை ஒவ்வொரு நாளும் நீர் ஆகாரம் கொடுத்து வழிநடத்தும் என்று சொல்லி ஜெபித்தார். அதே போல் நாமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிப்போம். அதே போல் இந்த பவுலை தெரிந்தெடுத்த தேவன் அநேகருக்கு ஒளியாக அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லக்கூடிய ஒரு கிருபையை கொடுத்தார். ஆண்டவர் தெரிந்தெடுத்தார், பேச சொல்லி அழைத்தார். ஒருவேளை நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னை தெரிந்தெடுத்து பெயர் சொல்லி அழைத்து வைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன் என்று சொன்னது போல உங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களை தெரிந்து வைத்திருக்கிறார், உங்களை அழைத்தும் இருக்கிறார். இந்த வார்த்தைகள் மூலம் கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருப்பார். கண்டிப்பாக நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக வழிநடத்துவார். நாம் அப்படியே ஜெபிப்போமா? இந்த நாளிலும் கூட ராஜா, நீங்கள் பேசின வார்த்தைக்காக உம்மை துதிக்கிறோம் சாமி. யாக்கோபருடைய வாழ்க்கையில் நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட வேலையெல்லாம் கூட நீங்கள் பேசுனீங்க ஏசப்பா. அதே போல் யாரெல்லாம் இருக்காங்களோ பயப்படாத, நான் அவங்க கூட இருக்குன்னு சொல்லி நீங்கள் கரம் பிடித்து வழிநடத்துங்க.
பவுலையாவோடு கூட நீங்கள் பேசுனீங்க, பயப்படாமல் பேசு, மௌனமாக இராதே, நான் உன்னோடு கூட இருக்குன்னு சொல்லி பேசியிருக்கீங்க ஏசப்பா. அதே போல் இதை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தேவனாய் கத்து நீர் பேசும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். நீர் பேசுவீராக ஆண்டவரே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன தேவன் ஏசப்பா. நீ பேச சொல்லி அழைத்த தேவன் சீராண்டவரா அப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நன்மையான காரியங்களை நீ செய்யும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். எல்லா கோல நாவைகளை செடிக்கரபலை நீ பவரேஷன் ஆண்டவரே செவ்வைப்படுத்தும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவ கர ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நீர் பேசுவீராக, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் இடைபடும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். இதை பார்க்கிற ஒவ்வொரு உடைய வாழ்க்கையிலும் தேவனாய் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. திகைப்போடு கலக்கத்தோடு பயத்தோடு இருக்கிறவர்களுக்கு என் தேவனாய் கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நீர் கரம் பிடித்து வழிநடத்துவீராக ஆண்டவரே. யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்த தேவன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி வாக்குரைத்த தேவன் இயேசுவே. நீர் அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி வருகிற கிருபைக்காய் நன்றி அப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். ரீகாலா தூரபர சங்கர மைக்கரம் ஆண்டவரே இமைட்ட பவரேசர் ரீகாலா தூர் இமைக்காட் பவரேசர். நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொன்னது போல விசுவாசத்தோடு உம்முடைய பாதத்திலே காத்திருக்கக்கூடிய ஒரு கிருபையை நீர் கொடுக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் சாமி. நீங்களே பெரிய காரியங்களை செய்யுங்க. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் அப்பா. விண்ணப்பத்தின் சத்தத்தை ஆண்டவரே நீர் பதில் கொடுத்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஜாஸ்வா டிவியின் ஊழியத்தை நீங்கள் இன்னும் ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க. உங்கள் நாமும் உம்முடைய சித்தம் உம்முடைய திட்டம் மாத்திரம் நிறைவேறட்டும். எல்லா துதி கனமையும் எல்லாம் ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். ஏசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காட் பிளஸ் யூ.